அனுமனை கட்டிப்போட்ட ராமநாம அஸ்திரம் கதையை முழுமையாக இங்கே வழங்குகிறேன். அனுமனை கட்டிப்போட்ட ராமநாம அஸ்திரம். இலங்கைக்கும் வானர சேனைகளுக்கும் இடையே கடும் போர் நடந்து கொண்டிருந்தது. ராவணனின் படைகள் ஆயிரக்கணக்கில் மாண்டு போயினர். ராவணனின் மகனான இந்திரஜித் தனது மாயாஜால வித்தைகளாலும் சக்தி வாய்ந்த அஸ்திரங்களாலும் வானர வீரர்களை நிலைகுலைய செய்து கொண்டிருந்தான். அவன் போர்க்களத்தில் ஒரு பெரும் சூறாவளியைப் போல சுழன்று வந்து வானர வீரர்களை தாக்கினான். அனுமன் தனது வலிமையாலும் வீரத்தாலும் இந்திரஜித்துக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார். இந்திரஜித் எய்யும் அஸ்திரங்களை எல்லாம் தனது பலத்தால் தடுத்து நொறுக்கினார். இருவருக்கும் இடையே நடந்த சண்டை மிகவும் உக்கிரமாக இருந்தது. இந்திரஜித் பலவிதமான தேவ அஸ்திரங்களை ஏவினான். ஆனால் அனுமன் அவற்றின் வீரியத்தை தனது ராம பக்தியாலும் உடல் வலிமையாலும் முறியடித்தார். தோல்வியை ஒப்புக்கொள்ளாத இந்திரஜித் எப்படியாவது அனுமனை வெல்ல துடித்தான். அவனது மாயாஜாலங்கள் பலிக்கவில்லை. அவனது சக்தி வாய்ந்த அஸ்திரங்களும் அனுமனை கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்போதுதான் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவன் தனது மந்திர சக்தியால் ஒரு அம்பை எடுத்து அதன் மீது ராமநாமம் என்று பொறித்தான். அந்த அம்பு சாதாரணமானதல்ல. அது ராமரின் புனித நாமத்தின் சக்தியை தாங்கியிருந்தது. இந்திரஜித் அந்த அம்பை அனுமனை நோக்கி ஏவினான். வானத்தில் மின்னல் போல் அந்த அம்பு சீறி பாய்ந்து வந்தது. அனுமன் அந்த அம்பை கூர்ந்து கவனித்தார். அதில் பொறிக்கப்பட்டிருந்த ராமநாமம் அவரது கண்களை நிறைத்தது. அனுமன் ஒரு கணம் திகைத்தார். அவரது உடலில் ஒருவித சிலிர்ப்பு ஏற்பட்டது. அவர் ராமரின் தீவிர பக்தன். ராமநாமத்தை அவர் தனது உயிரினும் மேலாக மதித்தார். அந்த புனித நாமம் பொறிக்கப்பட்ட ஒரு அஸ்திரம் தன்னை நோக்கி வருவதை அவர் உணர்ந்தார். அனுமன் உடனே தனது போரிடும் நிலையை மாற்றிக்கொண்டார். அவர் தனது கைகளை கூப்பி அந்த ராமநாம அஸ்திரத்தை வணங்கினார். அந்த அஸ்திரம் அவர் மீது பாய்ந்து அவரது கைகளையும் கால்களையும் கட்டியது. அனுமன் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் தன்னை அந்த அஸ்திரம் கட்டுப்படுத்த அனுமதித்தார். வானர வீரர்கள் இதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இந்திரஜித்தின் மற்ற அஸ்திரங்களை எல்லாம் நொறுக்கிய அனுமன் இந்த சாதாரண அஸ்திரத்துக்கு ஏன் கட்டுப்பட்டார் என்று அவர்களுக்கு புரியவில்லை. அவர்கள் அனுமனை விடுவிக்க முயன்றனர். ஆனால் அனுமன் அவர்களை தடுத்து, இது ராமநாமம் பொறித்த அஸ்திரம். நான் அதற்கு மரியாதை கொடுக்கிறேன். என்னை யாரும் விடுவிக்க முயற்சிக்க வேண்டாம் என்று கூறினார். இந்திரஜித்துக்கு ஒரே ஆச்சரியம். மற்ற எந்த அஸ்திரத்தாலும் கட்டுப்படுத்த முடியாத அனுமன் ராமநாமம் பொறித்த ஒரு அம்புக்கு கட்டுப்பட்டது அவனுக்கு வியப்பை அளித்தது. ராமநாமத்தின் சக்தி எவ்வளவு பெரியது என்பதை அவன் அப்போதுதான் உணர்ந்தான். பின்னர் இந்திரஜித் அனுமனை ராவணனின் அவைக்களத்திற்கு இழுத்து சென்றான். அங்கு அனுமன் ராமரின் தூதுவனாக தனது கருத்துக்களை தெரிவித்தார். ராமநாமத்தின் மகிமையால் கட்டுப்பட்ட அனுமனை ராவணன் எதுவும் செய்ய முடியவில்லை. இறுதியில் அனுமன் தனது கட்டுகளை அவிழ்த்து கொண்டு இலங்கையை எரித்து நாசம் செய்தார். இந்த நிகழ்வு ராமநாமத்தின் அபார சக்தியையும் அனுமனின் ராமபக்தியையும் உலகிற்கு உணர்த்தியது. அனுமன் தனது சொந்த பலத்தை விட ராமநாமத்தின் சக்திக்கு மதிப்பளித்தார். அவரது பணிவும் பக்தியும் ராமநாமத்தின் மகத்துவத்தை பறைசாற்றியது. இந்த கதை பக்தியின் மேன்மையையும் நாம ஜபத்தின் சக்தியையும் நமக்கு உணர்த்துகிறது.